பிரபல நடிகையோட பேச்ச கேட்டு பேர மாத்திக்கிட்ட ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜேவா பணியாற்றி பின்னாடி தமிழ் சினிமாவுல காமெடியனா கலக்குனவர் தான் ஆர்ஜே பாலாஜி. நானும் ரவுடிதான் படத்தின் மூலமா இவரோட காமெடி காட்சிகள் வேற லெவல்ல ஹிட் ஆனதால தொடர்ந்து காமெடி வேடங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா எல்கேஜி படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. இந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. அந்த படத்துல நயன்தாரா கதாநாயகியா நடிச்சாங்க. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு பின்னாடி வீட்ல விசேஷங்க அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்தையும் இயக்குனாரு. இப்போ அவரு இயக்கத்துல பிரம்மாண்டமான படம் உருவாயிட்டு வருது. அந்த படத்தோட பேரு கருப்பு. அதுல நடிகர் சூர்யா ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்த ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது. இந்த படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சுவாசிகா, இந்திரன்ஸ் இவங்களும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல நடிகர் சூர்யா இரட்டை வேடத்துல நடிக்கிறதா சொல்லப்படுது. கருப்பு படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுல நடிகர் சூர்யா கையில அருவாளோட நிக்கிறது மாதிரி போட்டோவும் இடம்பெற்றிருந்தது. இந்த படம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகைக்கு திரைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கருப்பு படத்தோட போஸ்டர்ல ஆர்ஜே பாலாஜியோட பேரு ஆர்ஜே-பி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மூலமா அவரு தன்னோட பேரை மாத்தி இருக்கிறது உறுதியாயிருக்கு. அவருடைய இந்த பேர் மாற்றத்துக்கு காரணம் நடிகை ஊர்வசி தானாம். இது ஆர்ஜே பாலாஜியே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. 3 எழுத்துல பேர் இருக்கிறவங்க உச்சம் தொட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஊர்வசி, உனக்கு ஆர்ஜே-பி அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேச்ச கேட்டு இப்போ கருப்பு பட போஸ்டர்ல தன்னோட பேரை ஆர்ஜே-பி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆர்ஜே பாலாஜி.